என்னப்பா என்னவ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, படுப்பா. தாத்தா ஏதோ சத்தம் கேக்குதுல, ஒருவேளை திருடங்க வராங்களோ? திருட வரவன் ஒண்ணு சத்தம் போட்டா வருவான், சத்தம் இல்லாம வருவான். பாடுறா. ஓஹோ. என்ன சத்தமே இல்லையே, ஒருவேளை திருடங்க வராங்களோ? தெரியாம சொல்லிட்டு என்ன தூங்க விடுறா, படுறா. என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. தாத்தா 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 என்ன விட்டுறா? யோ கணக்கு, கோணாப்பட்டு ஆனாருனா 10,000 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு, அத வட்டியில வர வச்சுக்கா. கேளுங்க அப்பா, இதுல ஒரு 2000 ரூபாய் எடுத்துக்கிறேன்ப்பா. எதுக்குடா? அது தொழில் ரகசியம். என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டீல்ல, நான் சம்பாரிச்சு காட்டுறேன் பாரு. அப்பாதான் அப்பாதான். என்னத்தை காட்ட போறானோ? ராமசாமி ஐயா வணக்கம்யா. வணக்கம். என்ன இவ்வளவு தூரம்? உட்காருங்க உட்காருங்க. நீ உட்காரு. ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க ஐயா. கோவில் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு நல்லா நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே கும்பாபிஷேகத்தை நடத்திடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு. இந்த நிலத்து பத்திரத்தை எல்லாம் அடமானமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா தேவலாம். அவன் 5க்கும் 10க்கும் இவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான், நீங்க கோயில் குளம்னு இப்படி அள்ளி விடுறது? ராமசாமி, எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, மிச்சம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கோவில் கட்டுற கொடுப்பனை கிடைக்கிறது இல்லையே. ஆண்டவன் கொடுத்தத அவனுக்கே திருப்பி கொடுக்கறதுல என்னப்பா தப்பு? இந்த அதுவும் நியாயம்தான். யாரோ தோரம் பருப்பு வறுத்து துவையல் செஞ்சிருக்காங்க. நெய் மீன் கருவாடு வாசனை ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கு. ஊருக்குள்ளையாவே இருக்க போற, அவ பொழப்பு தேடில போயிருப்பாளுங்க. கண்ணம்மால மறந்துட்டியே, அவ வீட்டுல இருந்தா புகை வருது. ஆத்தாடி மலைச்சாமியா? மெதுவா சாப்பிட்டு வா, ஒரு முக்கியமான சங்கதி பேசணும். வா. ஊருக்குள்ள நீ வந்தா போலீஸ்ல உன்னை புடிச்சு கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்காயா பாண்டியம்மா. நீ சீக்கிரமா தப்பிச்சு போயிடியா. தெரியும், நீ செஞ்ச காரியத்துக்கு முன்வாசல் வழியா எப்படி வர முடியும்? மரியாதையா போலீஸ்ல சரண் அடைஞ்சிரு. இவ்வளவு தூரம் உனக்கு பயந்து ஓடி வந்தேன்னு பாக்குறியா? என்ன பிடிச்சு கொடுக்கறதுக்கு நீ யாரு?
ராசையா, என்னையா அது தலையில? கோயில் சாமான வாங்கிட்டு தாத்தா. ஏய், அது இருக்கட்டும். என்ன கட்டு? வர வழியில யாரோ ஒரு அம்மா ஒருத்தன் கத்தியால குத்த வந்தான். அவனை 2 தட்டு தட்டி ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரேன். அதான் கட்டு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதியா. பாண்டியம்மாவா? ஆமாங்கய்யா. இப்ப நீ வந்திருக்கிறது ராசையாவை கூட்டிட்டு போறதுக்கா? மன்னனோட மகுடத்துல இருந்தாதான் அந்த மாணிக்கத்துக்கே மரியாதை. என் புள்ள உங்ககிட்டே இருக்கட்டும் ஐயா. பெத்த தாயின்னு கூட தெரியாம இன்னைக்கு என் புள்ள என் உசுரை காப்பாத்திருக்க ஐயா. இன்னைக்கு ராசையா சொன்னது நீதானா தாயே? ஆமாங்கய்யா. திருடனுக்கு பிறந்த என் புள்ள இப்ப திருடனையே புடிச்சு கொடுக்குதுன்னு அந்த அரசம்பட்டி முழுக்க சொல்லணும் ஐயா. ஒரே ஒரு தடவை அவனை அனுப்பி வைங்க ஐயா.